தமிழ்நாடு கிறிஸ்தவ நல அமைப்பு சார்பில் மார்ச் 20ஆம் தேதி மதுரையில் கிறிஸ்தவர் அரசியல் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. வழக்கறிஞர் மற்றும் தென்னிந்திய திருச்சபையின் பொதுச் செயலாளர் திரு பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 5000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ நல அமைப்பின் நிர்வாகிகள், குருவானவர்கள், தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள திருச்சபை தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதிலும் குறிப்பாக தேவாலய கட்டுமான விதிகளில் தளர்வு அளித்தமைக்கு தமிழக அரசிற்கு நன்றி தெரிவித்ததுடன் திருச்சபை சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உதவவும், சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் அரசாணையை வெளியிடவும் இம்மாநாடு வலியுறுத்தியுள்ளது. முக்கியமான சமூக கோரிக்கைகளாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு, வருவாய் வட்ட அளவில் கல்லறை தோட்ட நிலங்கள் தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக கிறிஸ்தவ நலத்துறை அமைத்திடவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை வழங்கிடவும் மற்றும் கிறிஸ்தவ அருட்பணியாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் நினைவு அருங்காட்சியகம் அமைக்கவும் வலியுறுத்தப்பட்டது. முக்கியமாக வரும் காலங்களில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பொது அரசியலில் நேரடியாக பங்கேற்பது என ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது.